முக்கிய செய்தி: மாதவிடாயை காரணம் காட்டி 8ஆம் வகுப்பு மாணவியை வகுப்பறைக்குள் அனுமதிக்காத தனியார் பள்ளி மீது பெற்றோர் புகார் கொடுத்திருக்கின்றனர். கோவை கிணத்துக்கடவு அருகே மாதவிடாயை காரணமாக மாணவியை படியில் அமர வைத்து தேர்வெழுத வைத்த தனியார் பள்ளி மீது பெற்றோர் புகார் அளித்திருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கோவை கிணத்துக்கடவு பகுதியில் மாதவிடாயை காரணம் காட்டி மாணவியை படியில் அமர வைத்து தேர்வெழுத வைத்த தனியார் பள்ளி நிர்வாகம் மீது பெற்றோர் புகார் அளித்திருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பூபதி. வணக்கம் பூபதி. மாணவி மாதவிடாயின் போது வெளியே அமர வைத்து தேர்வு எழுதியதாக காணொலி வெளியாகி இருக்கிறது. இந்த காணொலி யார் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது? மேலும் பெற்றோர் புகார் கொடுத்திருக்கின்றனர். அந்த புகாரின் சாரம் என்ன? வணக்கம் கனகதாரா. தற்போது அதாவது கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள செங்குட்டுப்பாளையம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் சுவாமி சித்தவானந்தா மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவி கடந்த 5ஆம் தேதி பூப்பு அடைந்துள்ளார். இந்த நிலையில் முழாண்டு தேர்வு நடைபெற்று வருவதால் பள்ளிக்கு சென்ற மாணவியை சீட்டாக கருதி தனியாக படியில் அமர வைத்து 7ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி நடைபெற்ற தேர்வுகள் படியில் அமர வைத்து தேர்வு எழுதியதாக பள்ளி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இதை கண்ட அந்த மாணவியின் தாய் பள்ளிக்கு சென்ற போது அதாவது அவ மகள் படியில் அமர வைத்து தேர்வு எழுதியதை கண்டு அதிர்ச்சி அடைந்து பள்ளி நிர்வாகத்திடம் கேட்ட பொழுது இங்கு அப்படித்தான் நடைபெறும் என்று கூறி வேறு வழியில் வேணால் சேர்த்துக் கொள்ளுங்கள் என கூறி அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை அதாவது மாணவியின் தாத்தா தம்பு இன்று பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு ஒன்று அளித்துள்ளார். மேலும் என் பேத்தி மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். ஆகவே ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அதாவது மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்துள்ளார். அண்மையில் உத்தரப்பிரதேசத்தில் இதுபோல ஒரு சம்பவம் அரங்கேறியது. மாணவி 1 மணி நேரம் மாதவிடாயின் போது சானிட்டரி நாப்கின் வழங்கப்படாமல் தேர்வறைக்கு வெளியே நிற்க வைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்திலும் கோவையிலும் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபதி.